ஹாய் கைஸ். சில பேர் வந்துட்டு மீன் சாப்பிடுவாங்க, சில பேர் வந்துட்டு கருவாடு சாப்பிட மாட்டாங்க. சில பேர் கருவாடு சாப்பிடுவாங்க, சில பேர் மீன் சாப்பிட மாட்டாங்க. கருவாடு ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மீனை விட கருவாடு தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கருவாடு பிடிக்கும். இன்றைக்கி என் ஸ்டைலில் கருவாடு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு, சீரகம், வெந்தயம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா புரிஞ்சதும் பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே கட் பண்ண 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் கேப்சர் பண்ண மறந்துட்டேன், சாரி. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கட் பண்ண 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கின உடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்போ வந்துட்டு மசாலா மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி ராஸ்மெல் போன உடனே கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு வந்துட்டு நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். இப்படி சேர்த்தா குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிடும்போது கருவாடு மொறுமொறுன்னு இருக்கும், எந்த ஸ்மெல்லுமே வராது. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம லைட்டாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துடும். இந்த டைமில் கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்ட்டான கருவாடு தொக்கு ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.